காயாமல் இருப்பதற்காக வெட்டி சாத்தி வச்சிருக்கிறோம். சாத்தி வச்ச தடிகள் தரமான கண்டுகளில் இருந்து புறப்பட்ட தடிகளை எடுத்து நாங்கள் இதில் சாத்தி வச்சிருக்கோம். 40 ரூபா தான் அன்றைக்கு எடுத்தவர்கள். வெள்ளம் வெட்டு போகும்னா இது ஒரு வருஷத்துலேயே 20 வருஷ மரங்களும் நிற்குதுங்க. 20 வருஷ மரங்களும் நிற்குது. இது நான் போன வருஷம் நட்ட ஒரு வருஷம் கண்டு பெரிய இதெல்லாம் போடுற தடியை விட்டுருக்கேன் அந்த நிலக்கு வேலை செய்கிறதுக்காக. இதுவே போன வருஷம் கண்டுகள் இப்படியே வெட்டி கொண்டு போக போகிறோம். இதில் சுமார் ஒரு 60 மரத்துக்கிட்ட நிற்கிது. 60 80 70 மரத்துக்கிட்ட நிற்கிது. 4 மரம் வச்சிருக்கோம் ஒரு இடைவெளிக்கிடையில இருந்து. இது நீங்கள் இப்போ பயன்படுத்தாத காணிகள் இதுகள் வச்சிருக்கிற மற்ற தொழில் செய்கிற ஆக்களுக்கு இது ஒரு நல்ல வருமானத்தையும் தரும். இது இப்போ மழை காலம் 20 மரங்கள், அதுவும் இதுக்கு போட்டியாக காய்க்குது. நல்ல பசலை இலவுகள் வைக்க. இப்போ இந்த முறை நாங்கள் அவையும் கொஞ்சம் கத்தரித்து அந்த கீழே அடிகளோட வெட்டப்போம். ஒரு அடி விட்டு வெட்டி கொஞ்சம் பதிவாக்குறது ஏன்னா உயர்ந்து கொண்டு போகிறபடியாக அது கொஞ்சம் விளைச்சல்கள் இருக்குது. ஆனால் அந்த பிடுங்குற கொஞ்சம் பறிக்கிற விஷயம் கொஞ்சம் கடினமாக இருப்பதால் கொஞ்சம் பதிக்கப்போம். மரத்தை பதிச்சா பெருவினா இதை வெட்டி 20 வருஷம் இப்படித்தான் வளர். இப்படி இருக்கிறத இப்படி வெட்டி 20 வருஷமாக இதில் நிற்கிறோம். வாழ்வாதாரத்தை மேற்கொள்கிறது நான் ஒரு சிறு உதவியை உங்களுக்கு செய்யலாம்னு இருக்கிறேன். நீங்கள் கேட்டாக்களும் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறாக்களும் வாங்குவதற்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் அந்த வாட்ஸ்அப் நம்பரையும் இதில் போட்டு விட்றேன். வீடியோவில் நீங்கள் மெசேஜும் பண்ணலாம். வெர்ராக்கள் சனி ஞாயிறு வந்தால் தான் வாங்கக்கூடிய இருக்கும். ஏன்னா நான் வேலைக்கு செல்வதால் சனி ஞாயிறு வந்தீங்கன்னா சுகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், எனது சப்ஸ்கிரைப் நம்பர்கள் தங்களுக்கு முருங்கை தடிகள், அதாவது பதிய தடிகள் தர சொல்லி கேட்டவர்கள், அவர்களுக்காக இந்த பதிய தடிகளை நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். அப்போ அவர்களுக்கு இதை நான் கொடுக்குறதுக்காக இந்த வீடியோவை நான் தயார் பண்ணிடுறேன். இந்த முருங்கை செடிகளை இதிலேருந்து பதியத்தை வைத்து குறிப்பிட்ட காலம் 3 மாதத்துக்கு பிறகு நாங்கள் பயனை அடையக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த செயல்முறையை நான் பயன்படுத்தி போன வருஷம் நட்ட தடிகளில் இருந்து சுமார் 2 லட்சம் ரூபா வரை வருமானங்களை நாங்கள் எடுத்தோம். அதாவது உடன் பதியத்திலிருந்து 2 லட்சம் ரூபா வரை வருமானத்தை பெற்றோம். அதே நேரம் இந்த தோட்டக்கலையில் ஈடுபடுற எமது சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்வேன். எனவே இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ளும். மேலும் நான் உங்களுக்கு கனவேருக்கு இந்த முருங்கை சம்பந்தமான ஒரு வீடியோ இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தடிகள் மூலம் விதையில் உண்டாக்குறதுல ஒரு சில இடர்பாடுகள் இருக்குது. ஏனென்றால் விதைத்தடிகள் அது எங்களுக்கு வீரியங்கள் கடையிலேருந்து வாங்கிக்க சிறப்பான விதைகளாக இருக்காது. நீங்கள் இப்போ விவசாயிகிட்ட வாங்கினீங்களென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த மரத்துலேருந்து எடுத்தது. அப்போ இது நல்ல காயாக கேட்கும். ஏன்னா நாங்கள் விதையிலேருந்து நட்டு பராமரித்து வேறு அது கொஞ்சம் நாள் எடுக்கும் பக்கண்டு வேறு. போன முறை நட்ட தடிகளில் உடனே 3 மாதத்தால் நாங்கள் அந்த அறுவடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அத்தோட இது இலவாகவும் பயனை தரக்கூடிய இருக்கும். நாங்கள் 2 தடியை ஒரு இடத்துல நட்டு அதுகளை செய்வதன் மூலம் நாம் சிறந்த அறுவடையை பெறலாம். அது தொடர்பான காணொளிகளை செல்லலாம். வாங்க. இதுதான் அந்த தடி துண்டங்கள் காயாமல் இருப்பதற்காக வெட்டி சாத்தி வச்சிருக்கிறோம். சாத்தி வச்ச தடிகள் தரமான கண்டுகளில் இருந்து
பெறப்பட்ட தடிகளை எடுத்து நாங்கள் இதில் சாத்தி வச்சிருக்கிறோம். அதன் மூலம் நாங்கள் கண்டுகளை புதிய தாவரங்களை உருவாக்கலாம். புதிய தாவரங்களை உருவாக்குவது என்பது இவ்வாறு வளர்ந்து இந்த தடிகளை வெட்டணும். 3 அடி அகலம் உயரத்துக்கு நாங்கள் அந்த தடிகளை வெட்டுறோம். வெட்டினா பிறகு இதில் நடுறோம். இது போன முறை நட்ட தடி மொத்தமாக வந்திருக்கு. இதே அளவு தடி தான் நட்டது. இதே அளவு மெல்லிய தடியை தான் நட்டது. போன வருடம் 1 வருடம் ஆகிட்டு 3 மாதத்திலே எங்களுக்கு பயனை தந்தது. இப்படியே நட்டு கொண்டு வந்தால் நட்டு விட்டால் சரி. 2 தடியை நட்டு 8 அடி இடைவெளி வச்சிங்கன்னா காணும் உங்களுக்கு. இதில் நாங்கள் ஒரு நிலையில் 4 மரம் நட்டுருக்குறோம். இந்த தடிகளை நட்டது எல்லா மரத்தையும் தோட்டமாக நிற்கிது. இப்போ நான் வெட்டி கொண்டு வரேன். இதுலேருந்து விளைச்சல் எடுத்து இந்த இப்போவும் காயல் கிடக்குது. அது அந்த மேரிஜெண்டபடியே காயல் கொஞ்சம் விலையும் குறைஞ்சிட்டு. இப்போ இங்கே 40 ரூபா தான் அன்றைக்கு எடுத்தவர். இப்போ வெள்ளம் வெட்டு போகும் தானே. வெட்டு போகும்ண்டா இது ஒரு வருஷத்துலேயே 20 வருஷம் மரங்களும் நிற்குதுங்க. 20 வருஷம் மரங்களும் நிற்குது. இது நான் போன வருஷம் நட்ட ஒரு வருஷம் கண்டு இந்த பெரிய இதெல்லாம் போடுற தடியை விட்டுருக்கேன் அந்த நிலக்கு வேலை செய்கிறதுக்காக. இதுவே போன வருஷம் கண்டுகள் இப்படியே வெட்டி கொண்டு போக போகிறோம். இதில் சுமார் ஒரு 60 மரத்துக்கிட்ட நிற்கிது. 60 80 70 மரத்துக்கிட்ட நிற்கிது. 4 மரம் வச்சுருக்கோம் ஒரு இடைவெளிக்கிடையில இருந்து. இது நீங்கள் இப்போ பயன்படுத்தாத காணிகள் இதுகள் வச்சிருக்கிற மற்ற தொழில் செய்கிற ஆக்களுக்கு இது ஒரு நல்ல வருமானத்தையும் தரும். இது இப்போ மழை காலம் என்றபடியே புல்லுகளும் விளைச்சிட்டு நாங்கள் இதுகளை சொப்ப நட்டுட்டு இதுகளை செய்யப்போம். அதோட இன்னொரு விஷயம், இந்த இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த இதுகள் இந்த குளையலை இதுக்கு சாக்குறது டாட்டா பசலையாக இருக்கும். அதோட மாட்டுச்சாணகம், கொம்போஸ்ட் உரங்கள் மற்றும் கூட வீடுகளில் வர குசனி கழிவுகள் எல்லாத்தையும் இதுகளுக்கு போட்டு விட்டு கொண்டு வர. அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் துப்புரவாக்கின அப்புறம் இதை மூடி போட்டு பாத்தியல் கட்டி உழலாம் முழாமையும் விடலாம். முழுதாக கொஞ்சம் புல்லுகள் முளைக்கணும். அந்த ஏற்கனவே விழுந்த விதைகள் திருப்பி முளைக்க பார்க்கும். நீங்கள் வேணுமெண்டா புல்லு மருந்துகளை விசிறி போட்டு இதே பாத்தியை இழுத்து காட்டினா அந்த புல் முளைக்கிற வீதம் குறைவாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்க, அதை மாதிரி தான் புல்லாக கிடந்தது. இப்போ இதுக்கு நாங்கள் வேலையேக்க அந்த புல்லுகள் எல்லாம் தாண்டிட்டு சிலது நாங்கள் எல்லாம் செய்யிட்டோம் தானே. இப்போ வேலை செய்த அப்புறம் அந்த அதுகளை குவிச்சு இந்த கஞ்சல்கள் எல்லாம் குவிச்சு அதை கதாக்க தாண்டி வாங்க அண்டை போட்டது என்ன மாதிரி வந்துட்டேன்னு பாரு. அண்டை பச்சையாக போட்டது அப்படியே மக்கி போச்சு. உடனே மக்கிட்டு அதான் அந்த மக்கி இருக்குது வடிவா பாருங்க. உடனே மக்கிட்டு எல்லாம் அந்த இலைகள் காய்ஞ்சு கருப்பாக வந்துடும். மழையும் பெஞ்சாதானே. அப்போ அப்படியே வந்துட்டு இப்போ இது நான் வடியில் எறிஞ்சமெண்டா இது வீணாக போடும். அப்படி உலாக்கி விட நீ சரி அது அப்படியே அவிஞ்சு மண்ணுக்கு அவிஞ்சு பசலையாக போகும். உடனே மனிதரை விட அந்த இதில் சூழலில் இருக்கிற பிராணிகள் நுண்ணங்கிகள் எல்லாம் விரைவாக ஏற்பட்டு அது தங்களோட வேலைகளை செய்திடும். அதுதான் உதாரணம். இப்படி போட்டது இப்படி வந்துட்டு இது நான் பட்டி எப்படியும் ஒரு 5 நாள் தான் இருக்கு. அப்போ இந்த பசலைகள் எல்லாத்தையும் வீணாக்காம நாங்கள் எல்லாம் முந்தி வெட்டி சும்மா அறிகிறது ஒரேடியாக போட்டு கொளுத்தி விடுறது. இப்போ இந்த முறை இதை இப்படி செய்திருக்கிறோம். நீங்களும் முயன்று பாரு. அடுத்த என்னென்று காட்ட போகிறோம்னா ஒரு மரம் 20 வருடமாக நிற்கும். 20 வருடத்துக்கு கூட 2 பயனை தரக்கூடிய. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் எங்களோட தாய் மரங்கள். 20 வருட மரங்கள். 20 மரங்கள். அதுவும் இதுக்கு போட்டியாக காய்க்குது. நல்ல பசலையில் அதில் வைக்கிறது. இப்போ இந்த முறை நாங்கள் அவையும் கொஞ்சம் கத்தரித்து அந்த கீழே அடிகளோட வெட்டப்போம். ஒரு அடி விட்டு வெட்டி கொஞ்சம் பதிவாக்குறது. ஏன்னா உயர்ந்து கொண்டு போகிறபடியாக அது கொஞ்சம் விளைச்சல்கள் இருக்குது. ஆனால் அந்த பிடுங்குற கொஞ்சம் பறிக்கிற விஷயம் கொஞ்சம் கடினமாக இருப்பதால்
கொஞ்சம் பதிக்கப்போம் மரத்தை பதிச்சா பெரியவினா இதை வெட்டி 20 வருஷம் இப்படி தான் வளர்க்கும். இப்படி இருக்கிறத இப்படி வெட்டி 20 வருஷமாக இதில் நிற்கிறோம். அப்படி ஒரு 70 மரம் அங்கால நிற்கும். சரிதானே? இதெல்லாம் போன முறை நட்டது. இது கொஞ்சம் வீரியம் குறைவானது. இந்த மொத்தத்தடியே பெரிய பல நிலத்தில் இந்த எல்லாம் போன முறை நட்ட மரங்கள் இந்த காயல் எல்லாம் இருக்கு. இது நேற்று செய்வேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 மரங்களை செய்வேன். இது முடம் துப்புரவாக இருக்குது. அதே மாதிரி புல்லாக கிடந்தது. இப்போ வேலை செய்தோன்னு எல்லாம் கிளியராக வந்துடும். அப்போ எங்களோட நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் கேட்டதுக்கு நாங்கள் சும்மா ஒரு 50 பேர் வரையில் இதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தடிகளை வெட்டி நான் உங்களுக்காக வச்சிருக்கிறேன். இந்த அவ்வளோ தடிகளும் இந்த அவ்வளோத்துக்கையும் பட்டினது இதுகளும் பட்ட போகிறோம். மன்னார், மவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் எல்லா இடமிருந்து ஆக்கள் கேட்டவர்கள். நீ எங்களோட பக்கம் முருங்கை தோட்டம் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் கணக்க தேவையில்லை. சில பேர்கள் வவுனியா அங்கால பக்கமெல்லாம் ஏக்கர் கணக்கில் காணி இருக்குன்னு காய்ச்ச நீங்கள் உங்களுக்கு தேவையான தடிகளை நாங்கள் எடுத்து தரலாம். நீங்கள் வாகன வசதியரோடு வந்தால் உங்களுக்கு நாங்கள் ஏற்றி அனுப்பிவிடலாம். இதை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்போ உங்களுக்கு இந்த என்னென்ன நடுற முறைகள் அதுகள் என்று நான் அந்த மற்ற வீடியோக்களில் போட்டிருக்கோம். முருங்கை செய்கள் தொடர்பான வீடியோக்களில் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நாங்கள் இந்த மாதம் முடிய 12ஆம் மாதம் நடத்துகிறாங்க. நீங்கள் கொண்டு போய் வச்சு சாத்தி இப்படி வச்சு விட்டீங்கன்னா அது கீழே அடியில் ஒரு வெட்டிட்டு காயாட்டிக்கு சில பேரும் வந்துடும். அப்படியே கொண்டு போய் நீங்கள் 3 அடியில் செய்து உங்களோட அளவுகளை எடுத்துகிட்டு வட்டி தாட்டு போட்டு ஒரு குழியை எடுத்துகிட்டு அதுக்கு உலக்கையாலேயோ அல்லது மண்பட்டியாலேயோ ஒரு இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு குழியாக நட்டு செய்தால் 3 மாதத்தில் விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த நாற்றங்கால் தடியல். இதை நீங்கள் பெற்று பயன்பெற்று விவசாயத்தை ஊக்குவித்து உங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்கிறது நான் ஒரு சிறு உதவியை உங்களுக்கு செய்யலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் கேட்டாக்களும் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறார்களும் வாங்குவதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் அந்த வாட்ஸ்அப் நம்பரையும் இதில் போட்டு விட்றேன். வீடியோவில் நீங்கள் மெசேஜும் பண்ணலாம். வெர்ராக்கள் சனி ஞாயிறு வந்தால் தான் வாங்கக்கூடிய இருக்கும். ஏன்னா நான் வேலைக்கு செல்வதால் சனி ஞாயிறு வந்தீங்கன்னா சுகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.